சுத்தி சுத்தி பக்காவான ரெசிடென்சியல் ஏரியால நல்ல வீடுகள் எல்லாமே இருக்கக்கூடிய இடத்துல பார்க்குக்கு பக்கத்துலயே அப்படியே வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் பார்க் இருக்குங்க. அதுக்கு பக்கத்துலயே சூப்பரான ஒரு காலி இடங்க, ஒரு பிளாட், இண்டிவிஜுவல் பிளாட் சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க. அதாங்க பார்க்க போறோம். நல்ல ரெசிடென்சியல் ஏரியா, இமீடியட்டா வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு, அதுவும் சிட்டிக்குள்ளேயே ஊருக்குள்ள நான் கட்டிட்டு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க. அப்படியே பாருங்க, இது ஃபுல்லாவே வீடுகளா இருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயிட் ரோடுங்க, நல்ல 30 அடி ஒயிட் ரோட்ல கொடுத்துருக்காங்க. இபி லைன், ஸ்ட்ரீட் லைட், தண்ணி வசதி அப்படின்ற மாதிரி எல்லாமே இருக்கு. ஆல்ரெடி பக்கத்துல எல்லாருமே வந்து வசிக்கிறாங்க, வீடு கட்டிட்டு வந்துட்டாங்க. இதுக்கு அடுத்ததான் பாத்தீங்கன்னா இந்த பிளாட்டுங்க, ஓகேங்களா. 20 அடியில பாத்தீங்கன்னா அந்த காம்பவுண்ட்ல ஸ்டார்ட் பண்ணி இந்த கல்லு வரைக்கும் 20 அடியில 20க்கு 60ன்னு சூப்பரா வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஏரியால அருமையா வந்துருக்குது. சுத்தி வீடுகள் எல்லாமே பக்கத்துல வந்து அமைஞ்சிருக்குதுங்க. எல்லாமே இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பக்காவான இடத்துல ஒரு பிரைம் லொகேஷன்ல நம்ம சிட்டிக்குள்ளேயே, அதுவும் டிடிசிபி அப்ரூவ்ட்ல இமிடியேட்டாவே நீங்க வீடு கட்டிட்டு வரலாம். ஏன்னா ஃபுல்லாவே பேக்ரவுண்ட்ல வீடுகள் எல்லாமே இருக்கு, ரெசிடென்சியல் ஏரியால இருக்கு. ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கரெக்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 5 நிமிஷத்துல நம்மளோட ப்ராப்பர்ட்டிக்கு வந்து நீங்க வந்து வர முடியும். ஜிஎஸ்டி ரோடு மெயின் ரோடு மேலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பஸ் ஸ்டாப் அமைஞ்சிருக்கு. வணக்கம் மக்களே, வெல்கம் டு சென்னை சூப்பர் விளாக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வீடியோ, சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க பார்க்க வந்திருக்கோம். நம்மளை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வீடுகளுக்கு மத்தியிலே இருக்குது. ஃபுல்லாக பேக்ரவுண்டு ஃபுல்லாக வீடுகளாகவே இருக்குங்க. இந்த மாதிரி வீடுகளுக்கு மத்தியிலே பார்த்தீங்கன்னா நீங்களுமே பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு இடம் வாங்கி வீடு கட்டிட்டு வரணும்னு நினச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானதாங்க. இதோட ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா 20 அடி இருக்குதுங்க. 20க்கு 60 அப்படின்ற மாதிரி சூப்பராக இருக்குது. அப்படியே அந்த வீடோட காம்பவுண்டுக்கு அடுத்த காம்பவுண்டு தான் பார்த்தீங்கன்னா, அடுத்த பிளாட் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராப்பர்ட்டி. இந்த மாதிரி இடத்துல நம்ம சென்னைக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் இடம் தேடிட்டு இருக்கீங்க, அதுவுமே நீங்கள் தனி இடமாவே தேடிட்டு இருக்கீங்க. ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து கரெக்டா ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல தேடிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி பக்காவான ரெசிடென்சியல் ஏரியால தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது. பக்காவான வீடுகளாவே இருக்கும், ஃபுல்லாவே வீடுகளா தான் இருக்கும். நீங்க ஊருக்குள்ள எப்படி இருப்பீங்களோ அதே மாதிரி ஒரு பக்காவான இடத்துல 1200 சதுரடிங்க, 20க்கு 60 அப்படின்ற மாதிரி சூப்பரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா 20 அடி இருக்குதுங்க. ஒரு நீட்டா வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க இந்த இடத்துல நம்ம கார் பார்க்கிங் போட்டு அருமையா பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வீடாவே நம்ம எடுத்துக்கலாம். எந்த பிரச்சனையுமே கிடையாது. இந்த இடம் பாத்தீங்கன்னா பீஸ்ஃபுல்லா அமைதியா இருக்கு. அப்படியே நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பார்க்கும் பாத்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. குழந்தைகள் விளையாடுறதுக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா பார்க் வசதி பாத்தீங்கன்னா பக்கத்துலயே இருக்குதுங்க. ஒரு 5 பிளாட் அப்படியே எனக்கு முன்னாடி நம்ம கேமராக்கு அப்படியே அந்த பக்கம் பாத்தீங்கன்னா பார்க் அமைஞ்சிருக்கு. நான் ஃபுல்லாவே இந்த வீடியோல ஃபுல்லா உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி நம்ம பிளாட் அமைஞ்சிருக்கு. இந்த ஏரியாவை சுத்தியுமே பாத்தீங்கன்னா ஸ்கூலு, காலேஜ் அப்படின்ற மாதிரி எல்லாமே பக்காவா வந்து அமைஞ்சிருக்குதுங்க. இது எங்க இருக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம சென்னையில மறைமலை நகர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மறைமலை நகர்லயே தான் பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்கு. ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஃபோர்டு கம்பெனி இருக்குதுங்க. பக்கத்துலேயே பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட் இருக்கு. இந்த பக்கம் மஹிந்திரா சிட்டி, அதே மாதிரி டிமார்ட் அப்படின்ற மாதிரி சரௌண்டிங்ல ஃபுல்லாவே பக்காவா டெவலப் ஆன இடத்துல தான் பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி பாத்தீங்கன்னா இங்க இருந்து கரெக்டா ஒரு 5 ல இருந்து 10 நிமிஷம் டிஸ்டன்ஸ்க்குள்ள நீங்க எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டிக்கு வந்து போக முடியும். ரெசிடென்சியல் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி சூட்டபிளா இருக்கும். மேக்ஸிமம் வீடு கட்டுறவங்க நினைக்கிறவங்க இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. இமீடியட்டா சைட் வந்து விசிட் பண்ணி பாருங்க. ஒரே ஒரு பிளாட், சிங்கிள் பிளாட் மட்டும்தான் இருக்குது. 20க்கு 60ன்னு 1200 சதுரடியில் அரை கிரவுண்ட்ல நீட்டா வந்து சூப்பரா இருக்குதுங்க. எந்த வித கோர்ஸுமே எதுவுமே இல்லாம நல்ல ஃபேசிங்ல சூப்பரா வந்து அமைஞ்சிருக்குதுங்க. இமீடியட்டா வீடு கட்டுறவங்களுக்காகட்டும், இல்லை நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறேங்க, எனக்கு ஒரு கம்மியான பட்ஜெட்ல சிட்டிக்குள்ள ஊருக்குள்ள எனக்கு ஒரு இடம் வேணும், அது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நான் போட போறேன், எங்கேயோ போய் நம்ம வாங்குறத கூட ஊருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு இடம் வந்து நம்மளுக்காக கிடைச்சிருக்குதுங்க. இந்த மாதிரி இடத்தெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் தேடுறவங்களும் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாதீங்க. வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்த நீங்கள் மிஸ் பண்ணவே மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்கில் உங்களுக்கு இருந்து சென்ட் ஜோசப் ஸ்கூல், அதுக்கப்புறம் ஜேஆர்கே ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மறைமலையிலே பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் அமைஞ்சிருக்கு. காலேஜ்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எஸ்ஆர்எம் அமைஞ்சிருக்குங்க. இங்கேருந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு கரெக்டாக நீங்கள் ஒரு 10 ல இருந்து 15 நிமிஷம் டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து போக முடியும். அதுக்கு பக்கத்துலேயே நம்ம வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட்லேயே காலேஜ் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காலேஜ் இருக்கு. கிரசன்ட்ல ஸ்டார்ட் பண்ணி தாகூர், விஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா காலேஜஸ் அமைஞ்சிருக்கு. எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரோடு தான் பார்த்தீங்கன்னா ஹப்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா எல்லா காலேஜஸுமே அந்த ரோட்ல வந்து அமைஞ்சிருக்குதுங்க. ஓஎம்ஆரையும் பார்த்தீங்கன்னா நீங்க ஈஸியாக டச் பண்ண முடியும். ஏன்னா கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க ஈஸியாக போக முடியும். இந்த மாதிரி அமைஞ்சிருக்க இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராப்பர்ட்டி ஒரு கம்மியான ரேட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. என்ன ரேட் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஒரு சதுரடி வந்து பார்த்தீங்கன்னா 3500 ரூபாய்க்கு வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. வெறும் 3500 ரூபாய்க்கு ஒரு சதுரடி வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு லோ பட்ஜெட்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இடத்த வந்து வாங்க முடியுங்க. ஒரு மினிமம் பட்ஜெட்டில் தனி இடமாவே வாங்க முடியும். இப்போ இந்த சரௌண்டிங்கில் செக் பண்ணி பாருங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட், ஒரு ஃப்ளாட் ஒன்று வாங்கணும்னாலே பார்த்தீங்கன்னா 40 லட்சம் 50 லட்சம் அந்த மாதிரி ரேட்டுக்கு வந்து போய்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல நீங்கள் வந்து தனி இடமே பார்த்தீங்கன்னா ஒரு கம்மியான விலையில வந்து வாங்க முடியும். ஒரு சதுரடி 3500 ரூபாய்க்கு. அதுலேயுமே
அதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெகோசியபிளுமே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன் ஸ்க்ரீன் மேலேயே வந்து கொடுத்துருக்கேன். டேரெக்டாக கால் பண்ணுங்க. கால் பண்ணிட்டு சைட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்க. விசிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து புக் பண்ணுவீங்க. இது வந்து ஒரே ஒரு பிளாட் மட்டும்தான் இருக்குது. எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து கால் பண்ணிட்டு வந்து பாருங்க. ஏன்னா ஃபாஸ்ட் புக்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும். ஒரு பிளாட்ன்றனால அதுவும் இந்த மாதிரி பட்ஜெட் கொடுத்துருக்காங்க, சிட்டிக்குள்ளே கொடுத்துருக்காங்க. ஜிஎஸ்டிலேருந்து 200 மீட்டர் டிஸ்டன்ஸில் கொடுத்துருக்கும் போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துருங்க. ஒரு பிரைமான லொகேஷனில் சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே மகளே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சிறப்பான சூப்பரான ஒரு வீடியோவில் சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் அருண்.